ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான ஈஸியாக குக்கர்லேயே செய்யக்கூடிய சேமியா கிச்சடி தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்குறேன். இதை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான், இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம நெய் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு 10 முந்திரி எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி இது ஃபஸ்ட்டு இந்த முந்திரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது தாளிக்கும் போதே நம்ம போட்டோம்னா முந்திரி கொஞ்சம் வதக்குன்ட்டு ஆகிடும். முந்திரி வறுத்த அதே நெய்லேயே 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி, ஒரு குட்டி தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதங்கட்டும் எண்ணெயிலேயே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுனால இந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைனாக்கா நீங்கள் கரம் மசாலா கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டாணி, கேரட், பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3யும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு எண்ணெயில். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயில் வதக்கினா தான் நம்ம போட்டுக்கிற உப்பு காரெல்லாம் காய்கறிகள் நல்லா பிடிக்கும். மார்னிங் டைமில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் 3/4 கப்பு சேமியா எடுத்தேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் ஒரு முறை போட்டுக்கோங்க உப்பு காரம்லாம். இந்த சேமியா கிச்சடியை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவையாக இருக்கிறவங்க அதுவும் பாருங்கள். அதில் மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்ல முடியல, இருக்கிறது 1 நிமிஷம்தான். அதனால் நான் இப்போ ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியாவை அப்படியே இதில் கொட்டிக்கணும். கொட்டிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த கிச்சடி செய்கிறதுக்கு. ரொம்பலாம் லேட் எடுக்காது. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய சேமியா கிச்சடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எவ்வளோ பளபளன்னு இருக்குது. கொஞ்சம் கூட குழையாமல் வந்திருக்குது கிச்சடி. நம்ம போட்டிருக்கிற காய்கறியும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா முந்திரி நெய்யில், அந்த முந்திரியை அப்படியே இதில் ஆட் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் முந்திரி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு முந்திரி மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான ஈஸியான முறையில் குக்கரில் 10 நிமிஷத்தில் சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.